அது எதனாலங்கய்யா? அவங்க அதாங்க அந்த திருப்புகழ இல்லாதது, அதாவது திருமந்திரம் திருப்புகழ் இதெல்லாம் தான் நமக்கு அடிப்படை. அப்படின்னா திருமந்திரத்தில் இல்லாதது இல்லை, திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகள் சொல்லாதது இல்லை. அந்த பாடலெல்லாம் படிக்கும்போது இப்போ வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனைக்கும் அதுல வழி இருக்குங்க. மனிதன் ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல, இந்த திருப்புகழை பாடினால் இந்த பேச்சு வரும் சாமி சொல்லுவாருங்க. அதே மாதிரி அந்த நிறைய பேர் அதை அனுபவிச்சு அது பயன்பெற்று சுவாமிகளுமே வந்து கூறி அடியேன் பக்கத்துல இருந்து கேட்டவன். அந்த அளவுக்கு அப்போ ஒரு பெரியோர் அதாவது தாயும் தந்தையும் வந்து சாமி கிட்ட முறையிடுவாங்க. குழந்தைக்கு திருமணம் ஆகலை சுவாமி, கொஞ்சம் அருள் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அவங்க சாமி வந்து அந்த இன்முகத்தோட ஒரு புக்கு கொடுப்பாங்க. இதில் திருப்புகழ் படிமா. அதே மாதிரி விரல் மாறணைந்துன்னு ஒரு திருப்புகழ், திருச்செந்தூர் திருப்புகழ்னு நினைக்கிறேன், எனக்கு நினைவு இருக்குமே. ஆனால் அதை வந்து படித்து திருமணம் ஆகி திருப்பி வந்து சாமிகிட்ட சொல்லுவாங்க. ஓ, அப்போ இந்த தமிழின் ஆற்றல் தானே. கண்டிப்பா. அதே மாதிரி அடுத்தது திருமணம் ஆகுது. அடுத்தது என்ன, சில பேருக்கு இப்போ நிறைய தான் பிரச்சனை, மகப்பேறு வாய்ப்பதில் சிக்கல் நிறைய இருக்கு. அப்போ சாமி காலத்துல அவர்களுடைய புண்ணிய வசம், அவருடைய அந்த தவ பேரு அவர் கேள்விப்பட்டு அவங்கக்கிட்ட சுவாமிகள் வந்து எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் காலையில் நீராடி 3 மணி நேரம் முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அவங்க உருவம் அருவுருவம் 3 பூஜை பண்ணுவாங்க. 3 பூஜையும் டெய்லி பண்ணுவாங்க. லிங்காயத்து டெய்லி, அது வந்து உருவம் முருகனுக்கு, அருவம் விநாயகர், அத்தனை மூர்த்தங்களையும் வைத்து முறையாக வழிபாடு செய்வாங்க. காலையில் சூரிய பூஜை பண்ணுவாங்க. எல்லாம் தமிழ்ல தான், எல்லாம் தமிழ். அவங்க தான் தமிழ். சாமி இல்லைன்னா தமிழ் இவ்வளோ இதுவாக இப்போ இந்த அளவுக்குலாம் இருக்கிறதுனா அவங்களால தான்.